டொனால்ட் ட்ரம்பும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இறுதி காலக்கெடுவும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே எண்ணெய் கப்பல் ஒன்றை கைப்பற்றிய ஈரானிய கடற்படையினரும் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு செல்லும் கத்தாரின் பிரதமரும் பலஸ்தீனிய போராளிகளின் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இவ்வளவு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பிறகும் சிரியாவினுடைய அதிபர் ஜூலானியும் அவருடைய SDF படைகளும் ஏன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை? சிரியாவினுடைய தற்போதைய மோதல்கள் எவ்வாறு நகர்ந்து வருகின்றன? சிரியாவின் தற்போதைய மோதல்கள் தொடர்பாக துருக்கியும் அமெரிக்காவும் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளன? தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தி அண்ணன் நெட்டன்யாஹூ தம்பி ஜூலானியை முழுமையாக பலவீனமாக்கப் போகின்றாரா? லெபனானுக்குள்ளே மேற்கொள்ளப்பட இருந்த மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களும் உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதற்கான காரணிகளும் தெற்கு லெபனானில் அவசரமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மாத்திரமல்ல, தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களும் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். லெபனான் அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கால அவகாசமானது முடிவடைந்து வருகின்றது. மேலும் லெபனான் அரசானது ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு பயப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு முயற்சி செய்தால் லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஒன்று ஏற்பட்டுவிடும் என லெபனான் அரசாங்கம் பயப்படுகின்றது. ஆனால் அதே நேரம் ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்படாவிட்டாலும் லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்பட்டுவிடும். மேலும் சிரியாவானது லெபனானை கைப்பற்றிவிடும் என துருக்கி மற்றும் சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் டாம் பராக் தன்னுடைய எச்சரிக்கைகளை மீண்டும் வெளியிட்டிருந்தார். அத்தோடு லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த வாரம் சிரியாவிலிருந்து லெபனானுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய வாகனங்களில் மிகப்பெரிய வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மொசாட் உளவாளிகள் எவ்வாறு பேஜர்களில் வெடிமருந்துகளை இணைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்களோ அதே போன்று சிரியாவிலிருந்து லெபனானுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய வாகனங்களின் பேட்டரிகளில் வெடிமருந்துகள் இணைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக சிரியாவிலிருந்து லெபனானுக்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய கார் பேட்டரிகளில் அதிசக்தி வாய்ந்த வெடிமருந்துகள் இணைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு வெடிமருந்துகள் இணைக்கப்பட்ட 30க்கும் அதிகமான வாகனங்கள் லெபனானுக்குள்ளே நுழைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இவற்றை லெபனானினுடைய அரச இராணுவத்தினரும் பாதுகாப்பு படையினரும் முழுமையாக கண்டுபிடித்துள்ளார்கள். சிரியாவிலே இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் மூலமாகவும் இன்னும் ஏனைய பயங்கரவாத குழுக்களின் மூலமாகவுமே பேட்டரிகளில் வெடிமருந்துகள் இணைக்கப்பட்ட வாகனங்கள் லெபனானுக்குள்ளே களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய அரச இராணுவமும் பாதுகாப்பு படையினரும் லெபனான் எல்லை பிரதேசத்திலே தேடுதல் வேட்டைகளை ஆரம்பித்தார்கள். மேலும் லெபனானுடைய மிக முக்கியமான பல பிரதேசங்களிலும் தேடுதல் வேட்டைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதற்கமைவாக தற்போது லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான 10 நபர்களை லெபனானினுடைய அரச இராணுவமும் பாதுகாப்பு படையினரும் கைது செய்துள்ளார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 10 நபர்களும் ஜோர்டான் மற்றும் சிரியாவை சேர்ந்தவர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. லெபனானினுடைய பாப்டா மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதி ஒன்றிலேயே இந்த 10 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இவர்களோடு அதிகளவான ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் கைக்குண்டுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த 10 பேரும் லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ட்ரிபோலி பிரதேசத்தில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிரியாவில் இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களையும் ISIS பயங்கரவாதிகளையும் இன்னும் ஏனைய பயங்கரவாதிகளையும் ஆதரிக்கக்கூடிய அதிகளவான நபர்கள் லெபனானினுடைய ட்ரிபோலி பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். இவர்களை பயன்படுத்தியே லெபனானுக்குள் மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளன. அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் லெபனானுக்குள்ளே பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொண்டு மிகப்பெரிய உள்நாட்டு போர் ஒன்றை ஏற்படுத்துவதற்கே எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினரையும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுதபாணியாக்காவிட்டால் லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போர் ஏற்படும் என எச்சரிக்கைகளை வெளியிட்ட அமெரிக்க தூதர் டாம் பராக்கினுடைய கருத்துக்களுக்கும் இந்த சம்பவங்களுக்கும் இடையில் நேரடியான தொடர்புகள் காணப்படுகின்றது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அத்தோடு லெபனான் அரச இராணுவமும் லெபனானினுடைய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் லெபனானுக்குள்ளே தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ISIS பயங்கரவாதிகளோடும் சிரியாவில் இருக்கக்கூடிய இணைய பயங்கரவாதிகளோடும் தொடர்பு பற்றிருக்கக்கூடிய நபர்களை கைது செய்வதற்கான வேலை திட்டங்களையும் அவசரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள்.
அடுத்து தெற்கு சிரியாவின் சுவைதா சுற்றுப்புற வட்டாரத்தில் ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளுக்கும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டிருந்தேன். அதே நேரம் ரூஸ் இனத்தவர்கள் தொடர்பாகவும் அவர்களுடைய பின்புலம் தொடர்பாகவும் அவர்கள் யாரை பின்பற்றுகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் பலர் கேள்விகளையும் எழுப்பியிருந்தீர்கள். அதாவது நபி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றலாகவே இந்த ரூஸ் இனத்தவர்கள் காணப்படுகின்றார்கள். ஓரிரை கொள்கையை ரூஸ் இனத்தவர்கள் பின்பற்றினாலும் அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் பல வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. மேலும் ரூஸ் இனத்தவர்கள் ஏனைய நபிமார்களையும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அதே நேரம் இந்த நபிமார்களில் ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையே ஒரு சிறந்த நபியாகவும் இவர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனிய பிரதேசங்களிலும் லெபனானிலும் சிரியாவினுடைய தெற்கு பிரதேசத்திலுமேயே ரூஸ் இனத்தவர்கள் அதிகமாக வாழ்கின்றார்கள். அத்தோடு வரலாறு நெடுகிலும் அரபு ஆட்சியாளர்கள் சிறுபான்மை இனமான ரூஸ் இனத்தவர்களை ஓரங்கட்டியுள்ளார்கள். இதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உருவாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த ரூஸ் இனத்தவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆதரவை வழங்கினார்கள். தங்களுடைய முழுமையான ஆதரவை யூதர்களுக்கு வழங்கினார்கள். ரூஸ் இனத்தவர்களுக்கான உரிமைகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலேயே வழங்க முடியும் என அவர்கள் நம்பினார்கள். மேலும் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் குன்று பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரூஸ் இனத்தவர்களுக்கு வழங்கியுள்ளது. சிறுபான்மை இனமான ரூஸ் இனத்தவர்களுக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளிப்படையாக அறிவித்துள்ளது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ரூஸ் இனத்தவர்கள் மீதான அன்பின் காரணமாகவும் பாசத்தின் காரணமாகவும் அவர்களுக்கு உதவவில்லை. உண்மையில் சிறுபான்மை இனமான ரூஸ் இனத்தவர்களை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதனுடைய விரிவாக்கத்தையே மேற்கொண்டது. தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தவர்களுக்கும் வடக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களுக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்குகின்றோம், அவர்களுக்கு தனிநாடு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியாக குரல் கொடுப்பது கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கு அமைவாக குறித்த பிரதேசங்களை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் கொண்டு வருவதற்காகும். தற்போது தெற்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ரூஸ் இனத்தவர்களுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான ஆதரவையும் உதவிகளையும் வழங்குவது தெற்கு சிரியா பிரதேசத்தினை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகும். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு சிரியாவையும் குர்திஷ் மக்கள் வாழக்கூடிய வடக்கு சிரியாவையும் ஒன்றிணைத்து டேவிட் கொரிடோர் பாதையை அமைப்பதற்கும் திட்டமிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் விரிவாக்க திட்டத்திலே இந்த டேவிட் கொரிடோர் பாதையானது மிக முக்கியமான புள்ளியாகும். எனவே இவ்வாறு கிரேட் இஸ்ரேல் திட்டத்திற்கு அமைவாக டேவிட் கொரிடோர் பாதையை அமைப்பதற்காகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறுபான்மை இனமான ரூஸ் இனத்தவர்களுக்கும் குர்திஷ் இனத்தவர்களுக்கும் தங்களுடைய முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துகின்றது. இவை தொடர்பாக நான் முன்னைய காணொளிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது தெற்கு சிரியாவின் சுவைதா சுற்றுப்புற வட்டாரத்தில் ரூஸ் இனத்தவர்களுடைய படைகளுக்கும் பெடோயின் அரபு பழங்குடி படைகளுக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன. மேலும் இந்த மோதல்களை தடுத்து நிறுத்துவதற்காக களமிறக்கப்பட்ட எஸ்டிஎஸ் படையினுடைய சில உபக்குழுக்கள் பெடோயின் படைக்குழுக்களுக்கு ஆதரவாகவும் களமிறங்கியிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நேரடியாக களமிறங்கி தாக்குதல்களை மேற்கொள்ள ஆரம்பித்தது. இதற்கமைவாக எஸ்டிஎஸ் படையினுடைய உப படைக்குழுக்களுக்கு எதிராகவும் பெடோயின் படைக்குழுக்களுக்கு எதிராகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்கள் ஆரம்பித்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதை தொடர்ந்து துருக்கியினுடைய அதிபர் கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். தெற்கு சிரியாவிலே பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவே மோதல்கள் இடம்பெறுகின்றன. இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்கள் அல்ல, இது சிரியாவினுடைய உள்நாட்டு விவகாரமாகும். சிரியாவினுடைய இந்த உள்நாட்டு விவகாரத்தில் இஸ்ரேல் தலையிடக்கூடாது. மேலும் இஸ்ரேல் தலையிட்டு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் என துருக்கியினுடைய அதிபரும் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். அத்தோடு ஜூலானியினுடைய அரசாங்கம் சுவைதா பிரதேசத்திலே எஸ்டிஎஸ் படைகளை களமிறக்குவதற்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு செய்திகளை அனுப்பியுள்ளது. நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ளவில்லை. எங்களுடைய எஸ்டிஎஸ் படைகள் அனுப்பப்பட்டிருப்பது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவல்ல. எங்களுடைய இந்த நடவடிக்கையானது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையே அல்ல. நாங்கள் சுவைதா பிரதேசத்தில் நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவும் அமைதியை ஏற்படுத்துவதற்காகவுமே எஸ்டிஎஸ் படைகளை அனுப்பியுள்ளோம் என ஜூலானியினுடைய அரசாங்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு முன்கூட்டியே செய்திகளை அனுப்பி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரேபிய ஊடகங்களும் இவற்றை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதே போன்று நேற்றிரவு சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் டாம் பெரோக்கும் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமைதியான மற்றும் வினைத்திறனான விவாதங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம். தற்போது சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்களை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் அனைத்து தரப்பினரோடும் நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றோம். தற்போதைய சூழ்நிலையில் இந்த மோதல்களை நாங்கள்
முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றும் சிரியாவுக்கான அமெரிக்க தூதர் டாம் பெராக் தெரிவித்துள்ளார். அதேபோன்று சிரியாவின் STS படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளக் கூடாது என்றும் இஸ்ரேல் சிரியாவினுடைய STS படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை அவசரமாக நிறுத்திவிட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் நெட்டன்யாகுவின் நிர்வாகத்திற்கு தகவல்களை அனுப்பி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் சுவைதா பிரதேசத்திலிருந்து STS படைகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் தற்போதைய மோதல்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு அமைதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் ஜூலானிக்கும் செய்திகளை அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகள் இவ்வாறு தெரிவித்தார்கள். நாங்கள் சுவைதா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய படைகளை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம். ரூஸ் இனத்தவர்களை பாதுகாப்பது எங்களுக்கு மிக முக்கியமான கடமையாகும். சுவைதா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய STS படைகளை இலக்கு வைத்தும் ஏனைய பெடோயின் படைக்குழுக்களை இலக்கு வைத்துமே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரிகள் தெரிவித்தார்கள். உண்மையில் குடும்ப உறவுகள் இவ்வாறு தான் இருக்க வேண்டும். நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. எங்களுடைய நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்ல என்று தம்பி ஜூலானி கூறுவதும், சிரியா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை, ஜூலானி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை, இது சிரியாவினுடைய உள்நாட்டு விவகாரம் என மச்சான் அர்துகான் கூறுவதும், நாங்கள் ரூஸ் இனத்தவர்களை பாதுகாப்பதற்காக சுவைதா பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடிய படைகளை இலக்கு வைத்து மாத்திரமே தாக்குதல்களை மேற்கொள்கின்றோம் என அண்ணன் நெட்டன்யாகுவின் இராணுவம் கூறுவதும், தயவு செய்து இந்த தாக்குதல்களை தாக்குதல்களை நிறுத்திவிடுங்கள் என அப்பா அமெரிக்கா இரு தரப்பினருக்கு கூறுவதும் நடிகர் சரத்குமாரினுடைய சமுத்திரம் படத்தையும் மிஞ்சிவிட்டது. அத்தோடு இதிலிருந்து ஒரு விடயத்தினை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஜூலானியும் அவருடைய STS படைக்குழுக்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுவைதா பிரதேசத்திற்குள்ளே நுழைந்திருக்கக்கூடிய STS படைகளுக்கு எதிராக உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்ட போதிலும் ஜூலானியும் அவருடைய STS படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒரு ஏவுகணை தாக்குதலை கூட மேற்கொள்ளவில்லை. சிரியாவினுடைய தெற்கு பிரதேசமான தாரா மற்றும் சுவைதா பிரதேசத்தினை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு ஜூலானி விரும்பினார். சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கு ஜூலானி விரும்பினால் ரூஸ் இனத்தவர்களின் ஆயுத குழுக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராகவே தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். தெற்கு சிரியாவினுடைய பிரதேசத்தில் ஆதிக்கத்தினை ஜூலானி கைப்பற்ற விரும்பினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராகவே போரை ஆரம்பிக்க வேண்டும். ஆனால் ரூசின படைகளுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஜூலானினுடைய படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஒரு ஏவுகணை தாக்குதலை கூட ட்ரோன் தாக்குதலை கூட மேற்கொள்ளவில்லை. அதாவது அவர்களுடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கின்றார்கள். அண்ணன் நெட்டன்யாகுவுக்கு அவர்கள் விசுவாசமாக இருக்கின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவை முறித்துக் கொள்வதற்கு ஜூலானியும் அவருடைய STS படைக்குழுக்களும் விரும்பவில்லை. அடுத்து இன்று மாலை சிரியாவினுடைய உள்துறை அமைச்சகமானது தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. சுவைதா பிரதேசத்தினுடைய நிலைமைகள் முழுமையாக கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் சட்டவிரோத செயல்களில் யாரும் ஈடுபடக்கூடாது என்றும் சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தொடர்ச்சியான அறிக்கைகளை வெளியிட்டது. இருப்பினும் பெடோயின் படைக்குழுக்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய STS உப படைக்குழுக்கள் மேலும் குறித்த நிலைமைகளை கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு களமிறக்கப்பட்ட மேலதிக STS படைக்குழுக்கள் தங்களுடைய தாக்குதல்களை நிறுத்தவில்லை. இதைத் தொடர்ந்து இன்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கைகளை வெளியிட்டார். சுவைதா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய STS படைக்குழுக்கள் முழுமையாக பின்வாங்கிவிட வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் டமஸ்கஸை இலக்கு வைத்தும் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார். மேலும் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய விமானப்படைகள் ட்ரோன்களை பயன்படுத்தி டமஸ்கஸிலே வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டார்கள். சிரியாவினுடைய பொது ஊழியர்கள் கட்டிடத்தினை இலக்கு வைத்தும் சிரிய ஜனாதிபதியின் மாளிகை கருகாமையிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எச்சரிக்கை வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டது. அதாவது தற்போதைய சூழ்நிலையை சந்தர்ப்பத்தினை பயன்படுத்தி நெட்டன்யாகு தம்பி ஜூலானியை பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல்களையும் மேற்கொள்ளப் போகின்றார். ஒரு பலவீனமான சிரியாவையும் பலவீனமான ஜூலானியையும் ஆபிரகாம் உடன்படிக்கையில் இணைத்துக் கொள்வதே நெட்டன்யாகுவுக்கு எப்போதும் இலாபகரமானதாகும். எனவே இதற்கமைவாக தற்போது கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஜூலானின் அனைத்து திறன்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். நேற்றைய காணொலியில் குறிப்பிட்டதை போன்று தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி அண்ணன் நெட்டன்யாகு தம்பி ஜூலானியை நிர்வாணமாக்குவதற்கான பலவீனப்படுத்துவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம். எனவே இந்த தகவல்கள் மூலமாக சிரியாவின் தற்போதைய மோதல்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்று காலை ஈரானினுடைய கடற்படையினர் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்றை கைப்பற்றியுள்ளார்கள். குறித்த எண்ணெய் கப்பலானது சட்டவிரோதமான முறையில் எண்ணெய்களை கடத்திச் செல்வதற்கு முற்பட்டதன் காரணத்தினாலேயே இவற்றை கைப்பற்றி இருப்பதாக ஈரானிய கடற்படையினர் அறிவித்துள்ளார்கள். மேலும் குறித்த எண்ணெய் கப்பலில் இருக்கக்கூடிய 2 மில்லியன் லீட்டருக்கும் அதிகமான எண்ணெய்களையும் ஈரானிய கடற்படையினர் கைப்பற்றியுள்ளார்கள். குறித்த கப்பலிலே இருக்கக்கூடிய 17 ஊழியர்களையும் கைது செய்துள்ளார்கள். அத்தோடு குறித்த கப்பலானது எந்த நாட்டுக்கு சொந்தமான கப்பல் என்பது தொடர்பாகவும் எந்த நிறுவனத்தோடு
தொடர்பு பட்டிருக்கக்கூடிய கப்பல் என்பது தொடர்பாகவும் எந்தவிதமான தகவல்களையும் ஈரானிய கடற்படையினர் வெளியிட்டிருக்கவில்லை. பெரும்பாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பலாக இருக்கலாம் என்றும் அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு தொடர்பு படக்கூடிய நிறுவனங்களுக்கு சொந்தமான எண்ணெய் கப்பலாக இருக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவும் ரஷ்யாவினுடைய இராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானுக்குள்ளே களமிறங்கியிருந்தன. கடந்த 4 நாட்களாக ரஷ்யாவின் இராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானுக்குள்ளே களமிறக்கப்படுவதாகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இராணுவ தளவாடங்கள் என்பன ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்குள்ளே களமிறக்கப்பட்டு வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தது. ஆனால் குறித்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக எந்தவிதமான அறிக்கைகளையும் ஈரானிய தலைமைகள் வெளியிடவில்லை. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமர்வதற்கான சம்மதத்தினையும் வழங்கியிருக்கவில்லை. இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈரானுக்கு எதிரான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஸ்னெப்பேக் பொறிமுறைக்கு முழுமையான ஆதரவை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு முழுமையான தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை ஈரானுக்குள்ளே அனுமதிக்க வேண்டும். மேலும் ஈரான் பேச்சுவார்த்தை மேசைகளில் அமர்ந்து நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இறுதி வரை ஈரானுக்கு காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள்ளே ஈரான் இவை அனைத்திற்கும் உடன்படாவிட்டால் ஈரானுக்கு எதிராக ஸ்னெப்பேக் பொறிமுறையை முழுமையாக நடைமுறைப்படுத்த போவதாக பிரித்தானியாவும் பிரான்சும் ஜெர்மனியும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் குறித்த திட்டத்திற்கு டொனால்ட் ட்ரம்பும் முழுமையான சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும் எக்ஸியோஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதாவது அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஈரானுக்கு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இறுதி வரையில் காலக்கெடு விதித்துள்ளார்கள். இதற்கு முன்பு ஈரான் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக முழுமையாக சரணடைந்து விட வேண்டும் என்று இவர்கள் அழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். அடுத்து காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக கத்தாரினுடைய பிரதமர் இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக சென்றுள்ளார். மேலும் யுத்த நிறுத்த முன்மொழிவுகள் தொடர்பான உத்தரவாதத்தினை பெறுவதற்காகவுமே கத்தாரினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்கு சென்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் 45க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் கான் யூனிஸினுடைய கிழக்கு பிரதேசத்திலே 2 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். 2 வீடுகளுக்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து டிபிஜே உகனை தாக்குதல்களையும் ஆர்பிஜே உகனை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் புல்டோசர் வண்டி ஒன்றையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல் குதுஸ் படையினர் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே கன்னிவெடி பொறிகளை பயன்படுத்தி பொறியியல் துறை படையை சேர்ந்த சிப்பாய்களை மொத்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே யாசின் ஏவுகணையை பயன்படுத்தி மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் ஒன்றையும் அளித்துள்ளார்கள். அதே போன்று அல்-கஸாம் படையினர் கான் யூனிஸினுடைய தெற்கு பிரதேசமான மான் பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் இதைத் தொடர்ந்து வருகை தந்த மீட்பு படையை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த மீட்பு படையில் இருக்கக்கூடிய சிப்பாய்களை கைது செய்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் வளமை போன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹனிபல் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் ஒரு புல்டோசர் வண்டியும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமும் 20க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு குறித்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.